மாநாட்டுக்கு பிறகு இது தொடர்பாக பிரதமரை சந்திக்க வலியுறுத்துகிறதா? இந்த செஷன் நடக்கும்போது நாங்கள் பார்ப்போம். அது தொடர்புடைய அமைச்சர்களை சந்தித்து, மத்திய அமைச்சர்களை சந்தித்து கட்டாயமாக மெமரண்டம் கொடுப்போம். பிரதமரை சந்திக்க முடியுமான்னு தெரியல இது தொடர்பாக. ஆனால் இது தொடர்பான அமைச்சரை சந்தித்து நிச்சயம் எங்கள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு தருவோம். ஆட்சியில் அதிகாரிகளுக்கு தலித் மக்களுக்கு பங்கு வேணும்னு கேட்குறீங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து இப்போ 4 பேருக்கு தலித் அமைச்சருக்கு நேத்தா பதவியேற்றிருக்காங்க. அது சம்பந்தம் உங்களுக்கு கருத்து? ஏன்னா நீங்கள் தான் வலியுறுத்துறீங்க ஆரம்ப காலத்திலிருந்து. அமைச்சரவையில் இன்றைக்கு கூடுதலாக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு உயர்கல்வித்துறை பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனை வரவேற்கிறோம். மாண்புமிகு முதல்வருக்கு எமது பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அது ஒரு கொள்கை. எங்களை அதற்கு தயார்படுத்துகிற வரையில் அதை தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம். அதாவது எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை ஒரு கொள்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னெடுப்பு முதல்ல சார் வந்து இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு இந்த சப்ஜெக்ட் எடுத்த இந்த கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய லெவல்ல மக்கள்கிட்ட பேசப்பட்டது. நீங்க சொன்ன ஒரு சில கருத்துக்கள் மிக பெரிய லெவல்ல டிஸ்கஷன் வந்துச்சு. 2ஆம் தேதி வெற்றிகரமா முடிச்சிடுறீங்க. அடுத்த கட்டம் தமிழக அரசு பூர்ண மதுவிலக்கிற்கு என்ன நீங்க முன்னெடுப்பு வைக்க போறீங்க? அவங்களுக்கான இது வந்து நீங்க சாப்பிட்டா, அதாவது சைமல்டேனியஸா சமகாலத்தில் 2 வேலையும் நடக்க வேண்டியது. மக்கள்கிட்டையும் நம்ம விழிப்புணர்வு பரப்பணும். அதுவும் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. குடிக்காதீங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. பெண்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அரசாங்கத்திடம் நாங்கள் வந்து இதை ஏற்கனவே அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். மறுபடியும் அரசுக்கு சுட்டி காட்டுவோம். சட்டமன்றத்தில் பேசுவோம், மக்களவையில் பேசுவோம். ஒன்றிய அரசுக்கு அதில் பொறுப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவோம். இந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். 50% கடை குறைச்சாதான் நீங்க எடுத்த முன்னெடுப்புக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்குன்னு பொதுமக்கள் பாக்குறாங்க. அது எந்த அளவுக்கு உங்களோட அழுத்தம் இருக்க போகுதுன்றதுதான் எல்லாரும் எதிர்பார்ப்பா இருக்கு. அடுத்த கட்டம் உங்களோட நிலைப்பாடு? இல்லை, மாநாட்டுக்கு பிறகு நாங்கள் கூடி பேசி அடுத்து என்ன பரப்புரை நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அரசுக்கு எப்படி இதை மறுபடியும் கொண்டு செல்வது என்கிற செயல் திட்டத்தை வரையறுப்போம். நின்ற பிறகு அதன் பிறகு இந்த சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற குழு தலைவர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த தீர்மானத்தை கொடுத்து ஆட்சிக்கு அழுத்தம் வாய்ப்பு இருக்கு. ஆமாமா, இந்த மகளிர் மாநாட்டில் எத்தனை லட்சம் பெண்கள் மகளிர் வருவாங்கன்னு எதிர்பார்க்க? ஏற்கனவே நாங்கள் கொடுத்த கோரிக்கை மனு வழியே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணுங்கிறத வலியுறுத்தி இருக்கிறோம். அரசே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். நாங்கள் வந்து 2 லட்சம் பேரை திரட்டலாங்கிறது எங்களுடைய ரொம்ப. நிர்வாகிகள் வருவாங்க, ஆனால் மகளிருக்கு முன்னுரிமை. அதில் பிரதானமாக மகளிர் அமர்வு இருப்பாங்க.